श्री गुरुभ्यो नमः। सिंदूरारुण विग्रहां त्रिनेनां माणिक्यमौलीस्फुर तारानायक शेखरां स्मितमुखीं आपीन वक्षोरुहां पाणिभ्यां अलिपूर्ण रत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थ रक्तचरणां ध्यायेत्पराम् अंबिकां। எல்லாருக்கும் நமஸ்காரம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் யோகினிகள் அவ ஞாசங்கள் பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக எங்கள் குரு பாரதி வித்யாபவனில் 2-3 வருஷம் இது கிளாஸ் எடுத்தார். எனக்கு அப்போல்லாம் இது அவ்வளவு தூரம் ஆழ்ந்து படிக்க தெரியல. இப்போ திருப்பி அதை ராஜகோபாலன் நாட்டை ப்ரஷ்அப் பண்ணுறச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குரு எவ்வளோ அழகாக இதை சொல்லி கொடுத்துருக்கார். அன்றைக்கி நம்மளுக்கு மண்டையில் ஏறலையேன்னு தோணித்து எனக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் தேவியினுடைய திவ்யமான நாமாக்கள். இந்த கிரந்தத்துக்கு வஸ்து கௌரவம் இருக்குது, பக்திரு கௌரவம் இருக்குது, ஸ்ரோத்ரு கௌரவமும் இருக்குது. பக்தா யாருன்னு பார்த்தா வாக்தேவிகள், சாக்ஷாத் அம்பாளால் அனுகிரகம் பெற்ற அந்த வாக்தேவிகளால், அதுவும் வசினி வாக்தேவிகள். நகுலி அம்பா மாதிரி இருக்கிற தேவதைகளை கூட அம்பாள் செலக்ட் பண்ணல. ஏன் அந்த அவளை செலக்ட் பண்ணான்னு 5 காரணம் முதல்ல பூர்வ பாகத்தில் அம்பாள் சொல்லியிருக்கா நமக்கு சஹஸ்ரநாமத்தில். இப்படி அதுக்கு பக்திரு கௌரவம் இருக்குது. வஸ்து என்னன்னு பார்த்தா அம்பாளை பற்றின பிரபாவம், அதனால் வஸ்து கௌரவமும் இந்த கிரந்தத்துக்கு இருக்குது. ஸ்ரோத்ரு கௌரவம், அம்பாளுக்கு முன்னாடி அவள் சபையிலே நடந்தது, அம்பாளோட எல்லா தேவதைகளும் அதை கேட்டிருக்கா, அதனால் ஸ்ரோத்ரு கௌரவமும் இந்த கிரந்தத்துக்கு இருக்குது. சஹஸ்ரநாமம் முன்னாடி பேசினவா சொன்ன மாதிரி ஃபுல்லாக மந்திரங்கள் தான். அது உபனிஷத்துகளோட சாரம் ஃபுல்லாக அதில் இருக்குது. இப்போது எதோவா இமானி ஜாயந்தேன்னு நம்ம சொன்ன இமானி பூதானி ஜாயந்தேனா எப்படி இந்த பூத்தங்கள்லாம் வந்ததுன்னு கேட்டால் நம்ம ஸ்ரீமாதான்னு முதல் நாம சொல்லலாம். ஏன ஜாத்தானி ஜீவந்தினா ஸ்ரீ மகாராக்னி, அவளால் தான் எல்லாமே காப்பாற்றப்படுறான்னு சொல்லலாம். எத்பிரயந்தி அபிஷம் விஷந்தீச்சன ஸ்ரீ மகாராக்னி, அங்கே தான் போய் லயத்தை அடையிறான்னு. இப்படி ஒரு நாமாக்கும் நம்ம ஒன்று இப்படி சொல்லிட்டு போகலாம். இப்படிப்பட்ட சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சாரியால் 2 தடவை பாஷ்யம் பண்ணி கடைசியில் அவர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு தான் பண்ணினார். அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்கராயர் நமக்கு சௌபாகிய பாஸ்கரம்னு 12 கலைகள் உள்ள நமக்கு அந்த புக்கை கொடுத்துருக்கார். உபோத்காத்தத்துலேருந்து ஆரம்பித்து க்ஷமாக்கியா கலா வரைக்கும் நமக்கு 12 கலைகள் இருக்குது. ஒரு 100 நாமாக்களுக்கும் ஒரு கலை விதமாக இருக்குது. இதில் நமக்கு இந்த யோகினிகளை பற்றி எங்கே வருதுங்கிறத பார்க்கணும். நம்ம தினம் ஸ்ரீமாதான்னு ஆரம்பித்து லலிதாம்பிகான்னு 15 நிமிஷத்தில் சஹஸ்ரநாமம் சொல்லி முடிச்சுடுறோம். ஆனால் இது எந்த இடத்துல இந்த யோகினிகள் வராங்கிறத பற்றி நம்ம யோஜனை பண்ணுறதில்ல. நம்ம இந்த சபரியா பண்ணுறச்ச இந்த கணேச கிரக நட்சத்திர யோகினி ராசி ரூபிணின்னு சொல்கிறோம். அதில் அந்த 51 கணேசன் சொல்கிறோம். அப்புறம் 27 நட்சத்திரங்கள். அப்புறம் அதில் தான் நம்மளுக்கு யோகினிகள் 7 பேர்னு தெரியுது. நம்மளுடைய சரீரத்தில் 7 விதமான தாத்துக்கள் இருக்குது. முதல்ல மேலே தோல். இந்த தோல் மாத்திரம் இல்லைன்னா நம்ம யோஜனை பண்ணணும்னு சொல்லுவார் என் குருநாதர். ரோடில் நம்மளால் நடக்க முடியுமா, ஒரு காக்கா குருவி நம்மளை விடுமான்னு கேட்பார். அதனால் இந்த தோல் ரொம்ப முக்கியம். அதனால் முதல்ல தோல். இதுக்கு முதல் சக்கரம் விசுத்தி சக்கர நிலையான்னு ஆரம்பிக்கிறது. ஏன் மேலே சஹஸ்ரதளத்தில் ஆரம்பிக்கலை, ஏன் நம்மளுக்கு மூலாதாரத்தில் ஆரம்பிக்கலைன்னா, விஷுத்திங்கிறது ஆகாச தத்துவம். நமக்கு மந்திரம் சொல்கிறதோ எல்லாமே கண்டத்திலேருந்து தான் வருது, தொண்டையிலேருந்து வருது. ஸோ ஆகாச தத்துவமான தொண்டையிலேருந்து சப்தம் வருது. சப்த குணக்கம் ஆகாசம். அதனால் விசுத்தி சக்கரத்திலேருந்து ஆரம்பித்து விசுத்தி சக்கர நிலையாக அங்கே இருக்கிற யோகினி என்ன கலரில் இருக்கான்னா ஆரக்தவர்ணா. ஆரக்தம்னா ரெட்டு கலர் கிடையாது, வெள்ளையும் ஒரு ஓரமாக சிவப்பும். இப்போ புதுசாக புடவை கடையில் லைலாக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். ஆரக்த வர்ணம் தான் அது. தன்னால் அது என்ன கலர்னு யோஜனை பண்ணேன், படித்து பார்த்தா தெரியறது ஆரக்த வர்ணம் தான் அது. ஆரக்த வர்ணா அங்கே இருக்கிற யோகினிக்கு திரிலோச்சனா, 3 கண்கள் உடையவளாக இருக்கா. அவள் இதில் பார்த்துக்கிறேன். ஆரக்த வர்ணா, திரிலோச்சனா, கட்வாங்காதி பிரகரணா. அவள் கையில் இருக்கிற ஆயுதம் கட்டுவான்னு இருக்குது. கட்டுவானா கட்டில் கால் மாதிரி ஒரு ஆயுதம். கொஞ்சம் ஃபிலாலஜி பார்த்தோன்னா கட்டுவா தான் இங்கிலீஷில் காட்டுன்னு இருக்குது, தமிழில் கட்டில்னு இருக்குது. உங்கள் குருநாதா சொல்லுவார், இட்லிக்கு கூட இடிம் லீயத்தே இது இட்லிஹீம்பர், இட்டு வச்சோன்னா பொங்கிண்டு வருதுமாம்பர். அதே மாதிரி ஜட்டிம் நீயத்தே இது சட்னிஹீம்பர், இட்டு விட்டா இழுத்துன்னு ஓடுறதும்பர். ஸோ அதனால் எல்லாமே ஒரு ஃபிலாசபி, உற்பத்தி இல்லாமல் எந்த ஒரு வார்த்தையுமே இருக்காது. இப்படி கட்வாங்காதி பிரகரணா வதனைக்க சமன்விதா. அங்கே அந்த யோகினிக்கு ஒரு முகம்தான் இருக்குது.
ஆகாஷ தத்துவம் இல்லையா, ஒரு முகம் தான் இருக்குது. சப்தம்ங்கிற குணம் இருக்கிறதுனால வதனைக்க சமன்விதா. அங்கே வந்து நைவேத்தியம் என்னென்னா அவளுக்கு பாயசான பிரியா, வெறும் பயசும் அன்னமும் தான். பயசுன்னா பாலும் அன்னமும் தான் அவளுக்கு நைவேத்தியம். நம்ம அதை அலங்காரப்படுத்தி பால் பாயசம்னு அதுக்கெல்லாம் போட்டு பண்ணுறோம், அதெல்லாம் சொல்லவே இல்லை இங்கே. வெறும் பாயசான பிரியா. அவள் வந்து துவக்ஸ்தா, நம்மளுடைய தோலுக்கு அதிபதி. துவக்ஸ்தா பசுலோக பயங்கரி. பசுலோக பயங்கரின்னா பசு மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அவர் பயத்தை உண்டு பண்ணுபவள்னு பாஸ்கராயர் போட்டிருக்கார். அத்வைதனான விஹீனக பசுத்துல்யகன்னு போட்டிருக்கார். அது வேறு நான் வேறுன்னு எண்ணம் உள்ளவா, நான் அதுவும் ஒன்றுன்னு இல்லாமல் தனித்தனியாக நினைக்கிறவா தான் வந்து பசுக்கள் அப்படின்னு ஒரு கவி கூட எழுதினான்னு எங்கள் குரு சொல்லுவார். சங்கீத சாகித்ய ஞான விஹீனக சாட்சாத் பசு துல்யகன்னு. சங்கீத ஞானமும் சாகித்ய ஞானமும் இல்லைன்னா பசுக்கு சமோன்னு. இல்லையே அவனை பார்த்தா புமான் மாதிரி இருக்கானேன்னா பின்னாடியே அடுத்த லைன்னு புச்ச விஷான ஹீனகம்பர். பின்னாடி வாலும் கிடையாது, தலையில் கொம்பும் கிடையாது, ஆனால் அவன் பசு துல்லியம்னு. அப்படி பசுலோக பயங்கரி. இங்கே இருக்கிற அம்மனுக்கு இந்த இடத்துல யோகினிக்கு 16 இதழ் கொண்ட தாமரை. ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல விசுத்தியில் தான் அம்னமாம்சா ஆம்னமாம்சான்னு 16 இது சொல்கிறோம், அகாராதி ஹகாரம் சொல்கிறோம். அந்த 16 தேவதைகள் இந்த கண்டத்தில் சொல்கிறதுனால அவள் பேரெல்லாம் சொல்கிறேன் நான். அமிர்தா, ஆகர்ஷினி, இந்திராணி, ஈசானி, உமா, ஊர்தகேஷி, ரிஷிதா, ரிகாரா, லிருக்காரா, ஏகபதா, ஐஸ்வர்யாத்மிகா, ஓங்காரா, ஔஷதி, அம்பிகா, அக்ஷரா. இப்படி 16 தேவதைகள். இதில் வந்து ஒரு தேவதைக்கும் தனியாக தியானம் இருக்குது, தனித்தனியாக பூஜைகள் இருக்குது, தனித்தனியாக நைவேத்தியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது எல்லாமே குருமுகமாக நம்ம தெரிஞ்சுட்டாதான் நமக்கு அதை பற்றி தெரியும். இப்படி முதல்ல விசுத்தி சக்கர நிலையாக பார்த்தோம். அதுக்கு அடுத்து அநாகதாப்ஜ நிலையான்னு ஹிருதயம். இந்த ஹிருதயத்தில் மெயினாக நமக்கு பாவனை முக்கியம். வாயில் சப்தம் சொல்லிடுறோம், மனசில் பாவனை. இந்த ராகத்வேஷங்கள், இவன் நல்லவன் அவன் நல்லவன், இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் இப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் மனசை குப்பைக்கூழ ஆக்காமல் இருந்தால் தான் அம்பாள் நமக்கு அங்கே வருவோம். அங்கே அநாகதாப்ஜம், அப்ஜம்னா தாமரை. இந்த பூக்களில் பார்த்தா ரொம்ப விசேஷமானது தாமரைப்பூ தான். ஏன்னா அதில் தான் நடுவில் வந்து உட்காந்துக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கும். ஸோ அநாகதாப்ஜ நிலையா அங்கே இருக்கிற யோகினி வந்து ஷியாமாபா. ஷியாமாபானா கிட்டத்தட்ட பாட்டில் கிரீன் கலர், கருப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அடர்ந்த கரும் பச்சை கலரில் இருக்கா ஷியாமாபா. அவளுக்கு வதனத்வயா, 2 வதனம். ஏன்னா ஆகாசத்தில் இருக்கிற சப்தமும் இங்கே வாயுவில் இருக்கிற ஸ்பர்ஷமும் 2 குணங்களும் சேர்ந்து 2 முகமாக இருக்குது. இப்படி அதுக்கப்புறம் கையில் என்ன வச்சுருக்கான்னா அக்ஷமாலாதிதரா, அக்ஷம், சூலம், கபாலம், டமரு இதெல்லாம் வச்சுருக்கா. இது எதுக்கு அதிபத்தினா ருதிர சம்ஸ்திதா, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தத்துக்கு. இப்போ தோலை நம்ம ஒரு பின்னால் போட்டோன்னா முதல்ல யார் குத்தினான்னு எட்டி பார்க்குறது ரத்தம் தான், அதனால் அடுத்து வர்றது ரத்தம் தான். அந்த ரத்தத்துக்கு அதிபதியானவ இந்த யோகினி. இந்த இவளை சுற்றி யார் இருக்கான்னா காலராத்திரியாதி சக்தோக விருத்தா, காலராத்திரி முதலிய தேவதைகள் இருக்கா. இங்கே 12 இதழ்கள் இருக்குது இந்த காலராத்திரியோட. இந்த காலராத்திரிங்கிற தேவதைக்கு ரொம்ப விசேஷம் இருக்குது. நம்ம வந்து இந்த துர்கா சப்தசதி படிக்கிறோம். துர்கே துரித்தம் ஹரன்னு நம்மளோட இன்னல்களை உடனே போக்கக்கூடிய அந்த துர்கா சப்தசதியில் காலராத்திரி, மகாராத்திரி, மோகராத்திரிஷ்ட தாருணான்னு சொல்கிறோம். அதில் அந்த காலராத்திரிங்கிறது நம்ம இந்த பிரம்மாந்த கல்பாந்த பிரளயம் வரைச்ச இருக்கக்கூடிய இருட்டுக்கு வந்து காலராத்திரின்னு பேர். இந்த 4 யுகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இதுக்கு வந்து மகாராத்திரின்னு பேர். இந்த மோகராத்திரிங்கிறது இந்த பிரம்மா மாரச்ச வரக்கூடிய பிரளயம். இப்போ நம்ம வந்து சங்கல்பத்தில் அஷ்டாவிம்சதிதமேன்னு 28 சொல்கிறோம். 72வது பிரம்மா வரைச்சா வரக்கூடியது மகாராத்திரி. இதே மாதிரி தேவி கவச்சத்துலேயும் பிரதமம் சைலபுத்ரீச்சான்னு சொல்லிகிட்டே வரோம். அதில் வந்து சப்தமம் காலராத்திரின்னு 9 துர்காவில் இது 7வது துர்கையா இந்த காலராத்திரிங்கிற அம்மா இருக்கா. இந்த 12 இதழ்களில் இருக்கிறவா காலராத்திரி முதற்கொண்டு நம்ம அங்கே கம்னமாம்சான்னு டம் வரைக்கும் சொல்கிறோம், 2வது டா வரைக்கும் சொல்கிறோம். காலராத்திரி, கண்டிதா, காயத்ரி, கண்டாகர்ஷினி, நார்னா, சண்டா, சாயா, ஜயா, ஜங்காரி, ஞானரூபா, டங்காஸ்தா, டங்காரிணி. இப்படி அநாகத்தத்தில் இருக்கக்கூடிய இவளுக்கு அம்பாளுக்கு என்ன பேர் அப்படின்னா ராகினின்னு பேர். சம்ஸ்கிருதத்தில் நீ கிடையாது, ராகினி கிடையாது, ராகினி தான். ஸோ முதல்ல பார்த்தவ டாகினி, அடுத்தது ராகினி. அதுக்கு அடுத்தது மணிப்பூரகம், நாபிஸ்தானத்தில் இருக்கிறவ மணிபுராப்ஜ நிலையா அங்கே. அதுக்கப்புறம் விஷு காலேந்து சாச்சா சாச்சான்னா டா டா 12 இதழ் டா வரைக்கும். அதுக்கப்புறம் மணிபுராப்ஜ நிலையா. அதுக்கப்புறம் வயத்தில் அதில் வந்து அங்கே வந்து 10 இதழ்கள், 3 முக்கங்கள். இதுங்க ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சப்தம், அநாகத்தத்தில் இருக்கக்கூடிய வாயு,
அப்புறம் மணிப்பூரகத்தில் அக்னியாக இருக்கிறதுல இது. பகவத்கீதையில் அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அச்சேத்யோ அசோஷியே வச்ச அக்லேத்யோ அசோஷியே வச்ச நித்திய சர்வகதம் ஸ்தானு அச்சலோயம் சனாதனன்னு இருக்கு. இது எப்படின்னா இது பூத்த சுத்திக்கான ஸ்லோகம் தான். இது யோஜனை பண்ணி பார்த்தா நம்ம மூலாதாரத்தை பிரகிருத்தியாக சொல்கிறோம். அதை மூலாதாரம்னா நம்ம எடுத்த உடனே நம்ம அதை ஆத்மாவை கத்தியால் வெட்ட முடியாது. இப்போ மூலாதாரத்தை ஜெயிச்சோன்னா அந்த பூத்த சுத்தி வந்தால் நமக்கு அதனால் வரக்கூடிய எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி ரெண்டாவது சுவாதிஷ்டானத்தில் ஜல தத்துவம், அந்த ஜலத்தை நம்ம அந்த பூத்த சுத்தி பண்ணிட்டோன்னா அதனால் அந்த இடத்துல வரக்கூடிய எந்த ப்ராப்ளமும் வராது. இதை பூத்த சுத்தி பண்ணுறது இது எல்லாமே பூத்த ஜெயங்கள் எல்லாமே நமக்கு சரீரத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம பாட்டு நம்மளுடைய அம்பாளை பூஜை பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருக்கலாங்கிறதுக்காக உண்டானது தான். இப்படி மணிப்பூரக்கத்தில் வஜ்ராதிகாயுதோ பேதா வஜ்ராயுதம் முதலிய ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. யாரெல்லாம் இருக்கான்னா டாமரியாதி விராவிரதா, 3வது டாலேந்து டாமரியாதி விராவிரதா. இங்கே அம்பாளுக்கு ரக்தவர்ணா ரெட்டு கலர். இங்கே அம்பாள் எதை காப்பாற்றுறான்னா நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிற மாம்சத்தை காப்பாற்றுறா, மாம்ச நிஷ்டா. இங்கே அம்பாளுக்கு நைவேத்தியம் குடான பிரீத்தமானசா, குடமும் அன்னமும் கலந்தது. நம்ம நன்னா சக்கரை பொங்கல்னு நிறைய அதில் விதவிதமாக எல்லாம் தாளித்து கொட்டி நம்மளுடைய நாக்கு சௌரியத்துக்கு பண்ணுறோம். ஆனால் இங்கே அம்பாளுக்கு சொன்னது வெறும் குடான்னம் தான், குடமும் அன்னமும் கலந்தது தான். இவை என்ன பண்ணுறான்னா சமஸ்த பக்த சுகதா, எல்லா பக்தர்களுக்கும் சுகம் ததாத்தி, சுகத்தை தரவாவ. இப்போ இவளுக்கு லாகினி அம்பான்னு பேர். இங்கே இருக்கிற அந்த 10 எதழ்களில் யாரெல்லாம் இருக்கான்னா டாமரியாதி விராவிரத்தான்னு சொன்னோம். டாமரி, டங்காரிணி, நார்னா, தாமசி, தான்வி, தாட்சாயினி, தாத்ரி, நாரி, பார்வதி, ஃபட்காரிணி அப்படின்னு. ஃபட்காரிணி ரெண்டாவது பாவரிக்கும். அதுக்கப்புறம் 2 அங்குலம் கீழே சுவாதிஷ்டானம் இருக்கு. சுவாதிஷ்டானாம் புஜகதா சதுர்வக்ர மனோகரா, 4 முகங்கள் இருக்கு. சூலாத்யாயுத சம்பனா, சூலாயுதம் முதலிய ஆயுதங்களை வைத்து கொண்டிருக்கிறவள். பீதவர்ணா, பீதவர்ணானா மஞ்சள் கலர்ந்த கோல்டு கலர் கொடுக்கலாம். அதிகர்விதா, இங்கே அதி சௌந்தர்யத்வாத்து அதிகர்விதான்னு அவர் போட்டிருக்கார். இந்த கர்வம்ங்கிறது அம்பாளுக்கு கொண்டிதான். இப்போ நமக்கு இந்த குரு அஷ்டத்தில் போட்ட ஷரீரம் சுரூபம் ததாவா கலத்திரம் ஸ்லோகம் இருக்கே, அதில் சரீரம் அழகாக இருந்தால் ஒரு கர்வம், வைஃப் அழகாக இருந்தால் அதை விட இன்னும் கர்வம். தனம் மேரு துல்லியம், பணம் நிறைய மேரு அளவுக்கு இருந்தால் அது கொண்டு ஈசாவாசியம் படிக்கல அவள்லாம். தனம் மேரு துல்லியம். அதை விட அதுக்கப்புறம் யசஸ்டா இருக்குது, புகழ் கீர்த்திக்கு மயங்காதவன் யாரும் கிடையாது. ஆனால் குரோரங்கிரி பத்மே மனஸ்தேன லக்னம் ததக்கிம்ங்கிறார். அந்த குருவினுடைய பாத கமலங்களில் நம்ம புத்தி போலேன்னா இதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. இது மனுஷனுடைய கர்வம். ஆனால் அம்பாள் அதி சௌந்தர்யத்வாத்து அவளுக்கு கர்வம், அதனால அவள் அதிகர்விதான்னு பேர். மேதோனிஷ்டா, அவள் நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய மேதஸ் அப்படிங்கிற கொழுப்பு, கொலஸ்ட்ரால். நமக்கு நிஜமாவே கொஞ்சம் உடம்புல கொழுப்பு இருந்ததுன்னா பேச்சு அப்படி தான் இருக்கும், இன்னும் கொழுப்பா அவனுக்கு உடம்புலன்னு கேட்பா. அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறவ அங்கே இருக்கிற காக்கினி அப்படிங்கிறவ. அங்கே 6 இதழ்கள், பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தா, லம்போஷ்டி, இப்படி 6 பேர் இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ந்துக்கிற இடத்துல சரீரத்துக்கும் பூமிக்கும் சம்பந்தம் உள்ள இடம் மூலாதாரம். அந்த மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்திரா 5 முகங்கள் இருக்குது. விசுத்தியிலேருந்து ஆரம்பித்து ஒரு தத்துவத்திலையும் வரக்கூடியது 5 தத்துவங்கள். அவள் எதுக்குன்னா அஸ்தி சம்ஸ்திதா, நம்மளுடைய எலும்பை காப்பாற்றுறவ. எலும்புனால வரக்கூடிய எந்த பிரச்சனையும் இந்த யோகினியை நம்ம தியானம் பண்ணினோன்னா வராதுங்கிறது இது. இங்கே கையில் இங்கே ஆயுதம் என்னன்னு பார்த்தா அங்குஷம் முதலிய ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கா. இப்போ வரதாதி நிஷேவிதா, வரதா, ஸ்ரீ, ஷண்டா, சரஸ்வதி அப்படின்னு 4 இதழ்கள், 4 இதழில் 4 தேவதைகள் இருக்கா. இங்கே நைவேத்தியம் என்னன்னா முக்தோதனா சக்த சித்தா. முக்தோதனானா பாசிப்பயரும் அன்னமும் கலந்து. பாஸ்கராயர் எவ்வளோ தூரம் யோஜனை பண்ணியிருக்காருன்னா குமார சமீத்தை போட்டிருக்கார். அது சூப்ப கிரந்தமா. இந்த சூப்ப கிரந்தத்தில் இந்த முக்தோதனாக்கு 1 பங்கு அரிசி, 1/2 பங்கு பயறு. ஆனால் அதில் ஏன் 4 வெல்லம் போட்டாருன்னு தெரியல. அது கூட கொஞ்சம் தேங்காயை போடுங்கிற, நாரிகேளம், 1 முஷ்டி மரீச்சி மிளகு போடுங்கிற, அதில் பாதி சைந்தவம், அதில் பாதி ஜீரகம், இதில் 1 படி நெய். இதெல்லாம் கூட பியூட்டி கிடையாது. மந்தாகினி பச்சனாதிகம்னு போட்டிருக்கார். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணமா. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டி குக்கரில் வச்சு கிருஷ்ணாராமா கோவிந்தா ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு வச்சுடுறோம், ஒரே பொங்கலாக வச்சுடுறோம். அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற அம்மனுக்கு முக்தோதனா, பாசிப்பயரும் அன்னமும் கலந்து அதுதான் நைவேத்தியம்னு போட்டிருக்கார். இப்படி இது காக்கினி. அதுக்கப்புறம் மூலாதாரம் ஆயிடுத்து. அப்புறம்
புருவ மத்தியில் ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா அங்கே ரெண்டு இதழ்கள். அங்கே இருக்கிற அம்மன் சுக்லவர்ணானா இருக்கா, அவ ஷடானனா 6. இது மனஸ்தத்துவம். அங்கே ஆக்ஞாவில் இருக்கிறது மனஸ்தத்துவம். அவை எதுக்கு அதிபத்தினா மஜ்ஜா சம்ஸ்தா, கார்டிலேஜ் சொல்கிறோம், எலும்பு கசிது. அதுக்கு அங்கே 2 பேர் தேவதைகள், ஹம்சவதி க்ஷமாவதின்னு. ஹரித்ரானைக்க ரசிகா, இங்கேயும் நைவேத்தியம் ஹரித்ரானம் தான், வெறும் மஞ்சளும் அன்னமும் தான். நம்ம உடனே அதுக்கு ஒரு எலுமிச்சம்பழ சாதம் தான் அம்பாளுக்கு பிடிக்கும்னு பண்ணிடுறோம். அது கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு நாங்கள் திருநெல்வேலி எங்கள் வீட்டிலலாம் மஞ்சள் சாதம் பண்ணுவா. எதுக்கு இந்த மஞ்சள் சாதம் பண்ணுறான்னு அப்போ தெரியல. சஹஸ்ரநாமம் படித்தப்புறம் தான் தெரியுது இந்த ஹரித்ரானம்னா மஞ்சளும் சாதமும் தான் கலந்ததே தவிர எலுமிச்சம்பழ சாதம் எங்கேயுமே சொல்லலைன்னு. நம்ம நாக்கு சௌரியத்துக்கு என்ன வேணாலும் பண்ணி நேவேதியம், அது தப்பு கிடையாது. பட் இங்கே இருக்கிற யோகினிக்கு சொன்னது இவ்வளவு தான். இப்படி இங்கே இருக்கிற யோகினிக்கு ஹாக்கினின்னு பேர். இதுக்கப்புறம் சஹஸ்ரதள பத்மஸ்தான்னு நம்ம பிரம்மரந்திரத்தில் அங்கே சர்வ வர்ண உபசோபிதா, எல்லா நானாவித வர்ணங்கள், கேத்து மாதிரி சித்திர வர்ணமும் இருக்குது. அங்கே சர்வ ஆயுதரா, எல்லா ஆயுதங்களும் தரிச்சுட்டு இருக்கா. நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்கிற மாதிரி சர்வ பிரகரணாயுத ஓம் நமீதி சொல்கிறோம். எல்லா ஆயுதங்களும் வச்சுட்டு இருக்கா. சர்வத்தோமுகி, எல்லா திசையிலையும் அவளுக்கு முகம் இருக்குது. ஒரு திசைன்னு இல்லை, சர்வ திக்ஷு இருக்குது. இங்கே நைவேத்தியம் சர்வோதன பிரீத்த சித்தா. சர்வோதனம்னா நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடையாது. இங்கே நம்ம இந்த விஷுத்தியில் ஆரம்பித்தோமே, அந்த பாயசானத்துலேருந்து மேலே ஆக்ஞாவில் வரக்கூடிய இந்த ஹரித்ரானம் வரைக்கும் எல்லா நைவேத்தியமும் அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது தான் சர்வோதன பிரீத்த சித்தா. இங்கே இருக்கிறவ யாகினி அம்பா ஸ்வரூபிணின்னு. இங்கே அமிர்தாதி க்ஷமாவதி பர்யந்தம் அந்த 51 அனுலோம கிரமத்தில், பட் க்ஷமாவதியிலேருந்து அமிர்தாந்தம் 50 அக்ஷரம், அது விலோம கிரமத்தில். இப்படி நம்ம சரீரத்தில் 7 விதமான தாத்துக்களை காப்பாற்றுறதுக்கு 7 விதமான யோகினிகளை அன்றைக்கே அம்பாள் தயார் பண்ணி நமக்கு சொல்லிட்டா. நம்ம தான் இது தெரியாமல் 7000 ரூபா பணம் கொடுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போய் மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு போகிறோம். அங்கே போனால் இதே தானே பண்ணுறான். தோலை பார்க்குறான், ஹீமோக்ளோபின் பார்க்குறான், கொலஸ்ட்ரால் பார்க்குறான், கார்டியாக் ரேண்டம் செக்கிங் பார்க்குறான். இதே தானே நம்மளோட போன் டென்சிட்டி பார்க்குறான். இதெல்லாம் இந்த யோகினிகள்லாம் அன்றைக்கே நமக்கு பண்ணிட்டா. எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய குருநாதருக்கு என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு ராஜகோபால் அண்ணாக்கும் பாலாஜிக்கும் என்னோட நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன்.